Hi friends, welcome to our channel. நம்மளோட சேனலில் தொடர்ந்து லாக் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கடுத்து தொடர்ந்து லாக் வீடியோஸ் தான் வரப்போகுது. ஸோ கீப் வாட்சிங் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாளையங்கோட்டையில் இருக்கிற மலையடி ஃபாத்திமா டெம்பிளுக்கு போக போகிறோம். ஸோ போயிட்டு அங்கே என்ன விஷயம் இருக்குது எல்லாத்தையும் அதை பற்றின ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர் டைம் அப்படின்றதால வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க கோவிலுக்கு போகலாம். இதை நம்ம ஏன் கோவில் அப்படின்னு சொல்கிறோன்னா, இங்கே எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் வந்து வழிபடுறாங்க. அதனால் இதை மசூதின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எல்லாருமே கோவில் அப்படின்னு மட்டும்தான் இதை சொல்கிறாங்க. ஸோ ஃபாத்திமா கோவிலுக்கு வாங்க போய் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஃபாத்திமா கோவில் பக்கத்தில் நம்ம போயிட்டோம். ஸோ வாங்க கோவில் போயிட்டு ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தா உங்களுக்கே தெரியும், இதுதான் அந்த கோவில். சரி வாங்க போயிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் தர்கா. இந்த இடத்துல தான் ஃபாத்திமா அவங்களோட உடல் புதைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் அமைஞ்சிருக்கு. ஸோ ரெண்டு பக்கத்தில் இருக்கிறதால எங்களால் ஈஸியாக ரெண்டுத்தையுமே காட்ட முடிஞ்சுது. சரி வாங்க உள்ளே போய் பள்ளிவாசல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு மிஸ்ட்ரியான ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே வாழ்ந்த கிராமத்து பெண்களில் ஒருத்தங்க தான் ஃபாத்திமா. அவங்க மலைப்பகுதிக்கு போயிட்டு வரும்போது சில பேரெல்லாம் கற்பழிக்க முயற்சி செய்யப்பட்டாங்க. அங்கே அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு வரும்போது அவங்களோட உயிர் பிரிஞ்சதாக சொல்லப்படுது. ஸோ அவங்களோட உடல் இங்கேயே தர்கா செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி தான் நம்மளோட பள்ளிவாசல் அமைஞ்சிருக்குது. ஸோ இங்கே சிலரிடம் நாங்கள் விசாரித்த போது எங்களுக்கு கிடைச்ச நியூஸ் தான் இது. இப்போது பள்ளிவாசல் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது அங்கே உள்ள ஒரு பழமையான கிணறு. இதை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிருந்தால் அதை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.